என்கிட்ட இருக்க ஒரு ஹேபிட் என்ன தெரியுமா? என்னால இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாலுமே நான் மோஸ்ட்லி ஓவர் ப்ராமிஸ் பண்ணி விட்டுறேன். ஆனா அந்த விஷயத்த பண்றதுக்குள்ள நான் ஈடுபட்டாலுமே ஒரு சில நேரத்துல அந்த விஷயம் கிளிக் ஆகும், பல நேரத்துல கிளிக் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 விஷயம் பண்றேன்னா 50 தடவை ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு ஃபெயில் ஆனாலும் அதுல ஒரு 5 தடவையாவது நமக்கு சக்சஸ் கிடைக்கும்ல. அந்த ஃபீலிங் அவ்வளவு கெத்தா இருக்கும். ஆனா அந்த 45 ஃபெயிலியரான விஷயத்துல எவ்வளவு எஃபர்ட் முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பேன். பட் அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. பட் அந்த 5 விஷயம் நமக்கு நின்று பேசும்ல, அந்த ஒரு 5 விஷயத்த கண்டுபிடிக்கிறது நம்ம 45 தடவை ஃபெயில் ஆனாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமாவே இப்ப என்னமோ புதுசா ஏல இறங்குறேன் அப்படி இப்படின்றே என்னதான் பண்ண போறேன் அப்படின்னா இப்படிதான் கோட் பண்ணும், இந்த மாதிரிதான் கோட் பண்ணும் நான் சொல்லிட்டு மொக்க போட மாட்டேன். பட் என்னோட லைஃப்ல டே டு டே யூஸ்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணும் போது எனக்கு உண்மையாவே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நிறைய நேரத்துல அது ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு யூசரா இல்லாம எனக்கு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண தெரியும்ன்றனால உங்களுக்கு எப்படி எஃபெக்டிவ் சிஸ்டம் பில்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்ல போறேன். இது சொல்றதுக்கு நீ யாருன்னு தானே கேட்பீங்க. ஓகே, அந்த 5 விஷயம் என்ன, அந்த 5 விஷயம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல் விஷயம் பிசிக்கா பார்த்தாலே தெரிய வேணாமா? ஓகே. ரெண்டாவது விஷயம், ஒரு 19 வயசு இருக்கும் அப்ப எனக்கு. அப்போவே நான் ஜாவா கோர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். பசங்களுக்கு ஒரு 20 பேர்கிட்ட ஜாவா கோர்ஸ் ப்ரோக்ராமிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு ஸ்ப்ரிங் பூட் வர ஓரளவு அட்வான்ஸா கிளாஸ் எடுத்தேன். அப்பயே அதை நான் யூடியூப்ல கூட போட்டிருக்கேன். வேணா உங்களுக்கு பிளேலிஸ்ட் பிளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி வீடியோ எடுத்தேன், எப்படி எடிட் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம். இன்னைக்கு வேற மாதிரி ஏதாவது கண்டென்ட் பண்ணணுமே. ஐடியா அதுக்கு முன்னாடி அண்ட் தேர்ட் திங், எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் வராது அப்படின்னு இருந்தாலுமே இறங்கி ஏறி ஸ்டேஜ்ல நின்று பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாவே வளர்த்துட்டேன். சோ அது தேர்ட் திங். எந்த பையனால பைத்தான்ல அடிஷன் ப்ரோக்ராம் கூட எழுத முடியாம பிராக்டிக்கல்ல திட்டு வாங்கினோ அந்த பையன் ஃப்ரீலான்சிங்ல அப்ளிகேஷன் பண்ணி பல ஆயிரங்கள் சம்பாதிச்சிருக்கான். நான் தான் ஊருக்கு போனதும் பஸ் பேரை படிக்கிறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய நானு அழகா ஒரு புக்கை எழுதி ஜம்முன்னு பப்ளிஷ் பண்ணிட்டு இதே மாதிரி 4 புக்கை எழுதி கைவசம் வச்சிருக்க கூடியதுதான் 5வது டேலண்ட். இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது ஏன்ற ஒரு விஷயம் எப்படிலாம் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், லைஃப் எப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல கம்ப்ளீட்டான ஒரு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆச்சு எனக்கு. அண்ட் நான் என்ன பண்ணேன், வெறுமை அது ஒரு டூலா யூஸ் பண்ணாம லைஃப்ல அது ஒரு பார்ட்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது மூலியமா என்னால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது, டைமையும் சேவ் பண்ண முடிஞ்சது. ஆல் இன் ஆல் என்னால அட்டைன் பண்ண முடிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் இஸ் வெரி லார்ஜ். சோ இது ஒரு சின்ன குரூப், அதுவும் இந்தியால ரொம்ப கம்மி அந்த எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் பேருக்கு தான் இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது நான் பர்சனலாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் அண்ட் கம்யூனிட்டி மூலியமாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சோ என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என்னால முடிஞ்ச எஃபெக்டிவ்னஸ் நான் தரதான் போறேன். ஐ ஹாவ் சம் ஐடியா which will be engaging, intuitive and impressive, which gives you proper knowledge and content delivery பத்தி கவலையே வேணா, ஜாலியா கொண்டு போறேன். and this is the final gift for you. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட பிரசன்ட் ஸ்டேட்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சாம்பிள் வெப்சைட் தான் இது. வெப்சைட் இஸ் பிரிட்டி சிம்பிள், பட் பேக்ரவுண்ட்ல இதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் லாஜிக் டிஃபைன் பண்ணி வைத்திருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு சார்ஜ் ஃபார் திஸ், but I am paying for this அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். and with seriousness and simplicity, let's see